வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் 5 மணி நேரத்தில் 5 கொலைகள் செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த இளைஞர் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சவுதியில் தொழில் நஷ்டம் அடைந்த தந்தைக்கு உதவ உறவினர்கள் மறுத்ததால் தமது காதலி உள்ளிட்ட அனைவரையும் கத்தியால் குத்தியும் சுத்தியலால் தாக்கியும் கொன்றதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். கொடூர முறையில் கொலைகளை செய்த பிறகு எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். 13 கிலோமீட்டர் தூரத்தில் 3 வீடுகளில் நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னையில் ஹவாலா பண ஏஜென்ட்டுகளை குறிவைத்து சோதனை செய்வது போல நடித்து லட்சக்கணக்கில் வழிப்பறி செய்த வழக்கில் மேலும் 2 வணிக வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே வருமான வரி மற்றும் காவல்துறையினர் சிக்கிய நிலையில் வணிக வரி அலுவலர்கள் பிடிபட்டதன் பின்னணி என்ன? ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்கப்படுத்தி சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்ட தம்பதி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணைய நடவடிக்கைக்குள்ளானவர்கள் யார் யார்? கோவில்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணிடம் மது போதையில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்தவரை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். போலீஸ் பிடிக்க முயன்ற போது அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றவர் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. தெலுங்கானாவில் விவசாய நிலத்தில் கட்டுக்கட்டாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் கொட்டி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போது போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன? கும்பமேளாவை பயன்படுத்தி மனைவியை கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலியுடன் சேர்ந்து வாழ தடையாக இருந்த மனைவியை 3 மாத காலமாக திட்டமிட்டு கணவர் கொலை செய்துள்ளார். மனைவியுடன் மகிழ்ச்சியாக கும்பமேளாவில் இருப்பது போல சமூக வலைதளங்களில் போட்டோவை பதிவிட்டுவிட்டு கொலை செய்து நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏற்றுமதி அழைத்து செல்லப்பட்டு ஆன்லைன் மோசடி நிறுவனங்களில் பணி அமர்த்தப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. அதன்படி மியான்மரில் இருந்து மீட்கப்பட்ட 1000 சீனர்களை விமானம் மூலமாக அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. மேலும் 2 லட்சம் பேர் மீட்கப்படுவது எப்போது? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.